என்னுடைய உஸ்தாத் மர்ஹூம் பிஎஸ்பி ஹஜ்ரத் அவர்கள் நபரல்லாஹு மர்கதஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. கடைசியாக கடந்த ஆண்டு ஹஜ்ரத் அவர்கள் வஃபாத்திற்கு முன்னால் மிக இறுதியாக அவர்களை சந்தித்தோம். அவர்கள் தள்ளாடுகிற வயது, எப்போது உட்கார்ந்து பேசினாலும் ஞானங்கள் கொப்பளிக்க பேசுவார்கள். 1060 பக்கத்தில் நான் எழுதிய சஹாபாக்கள் வரலாறு புத்தகத்திற்காக ஒரு வாழ்த்து போட்டு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணுன்ட்டு போய் உக்காந்தோம். ஒரு 2-3 உலமாக்கள். ஹஜ்ரத் அவர்கள் நீ கொஞ்சம் வாசி ஒரு பக்கம், நாங்கள் வாசித்தேன், எழுதி கையெழுத்து போட்டாங்க. அதற்கு பின்னால் சில நாட்களிலே ஹஜ்ரத் அவர்கள் இல்லை. என்னோடு அப்போது ஹஜ்ரத் அவர்கள் கூட இருந்தவர்களில் எங்களுடைய மதரசாவுடைய துணை முதல்வர் ஹஜ்ரத் இப்போது என்னோடு வந்திருக்கிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, எப்பா உத்லுபுல் இல்ம வலவு பிஸ்ஸீன் அப்படின்னு நிறைய ஹதீஸ் மேடையில் பேசுகிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நாங்களெல்லாம் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற நிறைய உலமாக்கள், அபுதாயிர் ஹஜ்ரத் உட்பட நாங்கள் எல்லாரும் ஹஜ்ரத்துடைய மாணவர்கள். நாங்கள் அவங்கள்ட்ட மண்டி போட்டு ஓதியிருக்கோம். அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் அர்த்தம் சொன்னேன். சீனா சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. அப்புறம் அது திரும்ப கேட்டாங்க, ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் சீனா அவ்வளோ பெரிய அளவு கல்வியில் பெருசாக இருந்துச்சான்னு கேட்டாங்க. இல்லை தெரியல. இல்லை சீனாவுக்கு போய் படிச்சுக்கங்கன்னு சொல்கிறதா இருந்தால், சீனா பயங்கரமாக கல்வி கற்றுட்டு இருந்தா தானே. அப்போ கல்வியாளர்கள் அங்கே இருந்தாங்களா? கல்விக்கூடங்கள் அங்கே இருந்தாதா? அறிவுஜீவிகள் இன்டலெக்சுவல்கள்லாம் அங்கே இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் ஞானத்திற்கும் பட்டணம் என்பது மதீனா தானே. பின்ன எப்படி அவங்க சீனாவுக்கு போன்னு சொல்லுவாங்க? லாஜிக்காக இது கொஞ்சம் இடிக்கலையா? நீங்களும் எல்லா பக்கம் மேடைகளில் எல்லாரும் பேசுகிறீங்களேன்னு கேட்டாங்க ஹஜ்ரத் அவர்கள். சரி, இந்த மாதிரி கேட்குற போது பொதுவாக அவங்களே பதில் சொல்லட்டுங்கிறதுக்காக மௌனம் காப்பது தான் அழகு. அப்போது ஹஜ்ரத் சொன்னாங்க, அந்த ஹதீஸுக்கு இப்படி அர்த்தம் வைக்க வேண்டும். உத்லுபுல் இல்ம வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு படித்து கொள்ளுங்கள். வார்த்தை அங்கே அரபு இலக்கணப்படி உலமாக்களுக்கு தெரியும். லவ்வுக்கு பின்னாலே கானயக்கூனு அந்த வெர்பு, அந்த விகுதி அங்கே போயிருக்கும். அசல்ல முழு சென்டென்ஸ் இப்படி தான். உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன்னா வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீங்கள் சீனாவிலே இருந்தாலும் இங்கு படித்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அழைப்பு கொடுப்பது மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று அர்த்தம். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நிறைவான கல்வி என்பது மார்க்கத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு சேர்ந்து ஷரியத் சட்டங்களை உள்ளடக்கி படைப்புகளை ஆராய்ச்சியை தாண்டி படைத்தவனை பற்றிய ஞானத்தை கற்றுத்தருவதுதான் ஆக உயர்ந்த கல்வி என்பதை கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி தந்ததை நான் இந்த கல்வியிலே சுமார் 7 ஆண்டு காலம் படித்து முடித்து பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்கும் ஏற்கனவே பட்டம் பெற்றவர்களுக்குமான செய்தியாய் நான் இங்கே சொல்ல வேண்டும்.